பொன்வெல்சன் ஏன் இப்படி மாறிட்டார்ன்ற சீரியஸாக எனக்கு அது கருத்தை சொல்றாரு. கருத்து அந்த கருத்துலாம் முரண்படுறேன், அதோட முரண்படல. ஏன்னா ஒரு சட்டம் வருது, காங்கிரஸ் அரசு இருக்கும்போது சட்டம் இல்லை, 2016 சட்டம் வருது. சட்டம் வந்தபோது மோடி அரசாங்கத்தை ஆதரிச்சு எடப்பாடி கன்கரண்ட் லிஸ்ட் சட்டம் கொண்டு வரும்போது எடப்பாடி என்ன பண்ணாரு? நீங்கள் ஏற்கனவே ரூல் பை ரூலாக இருக்காரு. அந்த ரூல் வந்தபோது திமுக எப்படி போராடி இருக்குன்னா, திமுகவுக்கு என்ன தெம்பு திராணி இருந்துச்சுன்னா, கூட்டணியில் இருந்தாலும் எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீட்டு பொருந்தாத விதிவிலக்கு வாங்கி வச்சோம். அம்மையா செல்வி ஜெயலலிதா வாங்கி வச்சாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமிலாம் வாங்க முடியல? ஏன் அப்போ இன்கேப்பபிளாக இருக்கார் அவர்? சட்டம் வந்துச்சுல, கன்கரண்ட் லிஸ்ட்ல மோடி சட்டம் ஏற்றினார்ல, ஏன் தடுக்க முடியல? இறுதியா உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணி அப்படி பார்த்தா இப்ப திமுக அரசுக்கு அது பொருந்தாதா? பொருந்தும். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு தானே பொருந்து. இன்னைக்கு பொருந்தினாலும் பாராளுமன்றம் அதை மீறி சட்டம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உச்சநீதிமன்றம் தான் சொல்லிச்சு 50 விழுக்காடுக்கு இடஒதுக்கீடு கூடாதுன்னு. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் போராடி அதிமுக அரசு இருந்தபோது கூட 69 விழுக்காடு சொல்லி நாங்கள் அதை உறுதி பண்ணுமா இல்லையா? ஏன் இன்னைக்கு ஐயா நடுராத்திரில் 3 காலி வந்து நான் ஊர வளர்ச்சித்துறை நிதியை கேட்குறேங்கய்யா, இந்த நீட்டுக்கு விளக்குன்னு இன்னைக்கு அரசியல் சூழல எடப்பாடி பழனிசாமினால கேட்க முடியுமா? சரி, நீ சொல்றீங்களே போனாரும் ஒரு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டெல்லி போறாரு, எதுக்கு போறீங்கன்னு நீங்க கேட்குறீங்க, பத்திரிகை கேட்குறீங்க. நாங்கள் இந்த நிதி வாங்குவதற்காக கேட்க போகிறோன்னு சொல்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் போகிறாரு, எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறீங்க, இந்த நிதி வாங்குறதுக்காக போகிறோன்னு சொல்கிறோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் போகிறாரு, எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்கும்போது நாங்கள் பதில் சொல்கிறோம். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகும்போது நீங்கள் எதுக்கு போகிறோம் கேட்டீங்கல்ல, என்ன பதில் இருந்துச்சு? ஆஃபீஸில் வெள்ளை அடிக்கிறாங்க பார்க்க போகிறோன்னு சொன்னாரா இல்லையா? எங்கள் ஆஃபீஸ் வெள்ளை அடிக்கிறாங்க, திறந்த ஆஃபீஸ் பார்க்க போகிறோன்னு சொன்னா இல்லையா? உண்மையிலே நியாயமாக இருந்தால் என்ன சொல்லிக்கணும், நாங்கள் பாஜக தலைவர் யாரையும் பார்க்க போகிறேன், கூட்டணி விட்டுருங்க, நான் கோரிக்கை வைக்க போறேன். காக்கா உட்கார படம் அவர் டெல்லியில அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் அப்படி சொன்னாரே தவிர்த்து அதற்கு முன்பும் பின்பும் பல தருணங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. மன்னிக்கணும், நான் கேட்கல திமுக கேட்கல. இல்ல டெல்லியில அந்த அதிமுக தலைமை அலுவலகத்துக்கிட்ட செய்தியாளர் சந்திப்பை அவப்ப பேசும்போது நான் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த நிமிஷம் இல்ல நான் உங்களோட புறன்படுறேன். இல்ல உங்களோட புறன்படுறேன். இல்ல சொல்லுங்க, பொது புத்தி ஆக்காதீங்க. இங்க இருந்து தமிழ்நாட்டிலிருந்து போகும்போது சென்னை விமான நிலையத்திலேயோ இல்ல ஒரு அறிக்கை நமது மாவட்ட அறிக்கை இல்ல அதிமுக அபிஷியல் ஹேண்ட்ல இருந்து எடுத்து காட்டுங்க, நான் வித்ரா வாங்கிக்கிறேன், நான் டெல்லி போகிறேன், நான் அமித்ஷா சந்திக்க போகிறேன், மோடி சந்திக்க போகிறேன், நிதி கேட்க போறேன்னு எடப்பாடி சொன்னதா ஒரு கடிதம் காட்டுங்க, ஒன்னு காட்டுங்க. வில்சன் காட்டு, ஒன்னு காட்டுங்க. இல்ல வில்சன் இல்ல அவர் குறிக்கிறார். ஒரே ஒரு விஷயம், நான் மற்றதுல எல்லாம் ஒன்றும் வேறுபடல. என்னென்னலாம் கேட்டாரு? வெறும் எம்என் ரேகா மட்டும் கேட்டாரா? இல்ல பொதுவாக மாநில அதுதான் பிரச்சனை. நீங்க என்னென்னலாம் கேட்டாருன்னா சர்வீஸ் இது சமக்கிர சிக்ஷா கேட்டாரா இல்லையா? இல்ல தூத்துக்குடி வெள்ளத்துக்கு பணம் கேட்டாரா இல்லையா? சென்னை நீங்க மோடி அரசு கொடுக்கல, அவர் ஓரவஞ்சகம் பண்ணுதுன்னு ஆளுங்கட்சி போராடுகிற போது எல்லா மாநில அரசுகளும் ஒன்றிய துறை போராடுகிற போது அந்த ஒரு கடிதத்தை காமி சொல்லுங்க, என்னென்ன கோரிக்கை முன் வச்சார்? இல்லை என்னன்னா இந்த சமக்கிர சிக்ஷா நிதி கல்வி நிதியை கொடுக்கணும், ஏனென்றால் ஆசிரியர்களுக்கு அது சம்பளம். அப்போ அன்னைக்கே அவர் வந்து அது அதிகம் மனு கொடுத்தாரு. அந்த கேள்வி கேட்டார். ஆமா சார், நான் லிஸ்டே வச்சிருந்தேன் சார். அவர் கேட்டது அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர் ஹேண்டலையோ அபிஷியல் அறிக்கையிலையோ நமது அறிக்கையிலையோ இல்ல பேட்டியிலையோ நான் இந்த தேதியில மனு கொடுத்த ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. நான் எழுதுறேன். ஒவ்வொரு துறையும் இல்ல இல்ல இப்ப நீங்க இது சொல்றீங்கல்ல, அடுத்த தடவை சொன்னா இப்ப அவர் கேட்ட அந்த 7 பாயிண்ட் சொன்னா நீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? அப்போ எந்த நேரத்தில் நடந்ததோ இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் கேக்குறேன், நீட்டுக்கு விலக்கு வாங்கணும் ஆதாரத்தை கொடுங்க. இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன் சார், நீட்டுக்கு விலக்கு வாங்க குறைவா ஆதாரத்தை நேரம் குறைவா இருக்கு. மன்மோகன் சிங் நீட்டுக்கு விலக்கு கொடுத்தாரு, ஆதாரத்தை கொடுங்க. சரி நேரம் குறைவா இருக்கு. ராஜீவ் காந்தி ஆதாரத்தை கொடுங்க, நான் ஆதாரத்தை கொடுத்தா இப்ப ஆதாரத்தை கொடுத்தா 2013 மே 5ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல்ல தேர்வுல வந்து சென்னையில கோயம்புத்தூர்ல 869, மதுரையில 870, சேலம்ல 871, திருச்சியில சென்டர் 2013 நேரம் குறைவா இருக்கு. வாய்ப்பு தரணும். அப்போ எடப்பாடி சந்திச்சதாலதான் அந்த நிதி எல்லாம் விடுவிக்கப்பட்டதா? சொல்லிட்டு இப்போ நீட் பத்தி எவ்வளவு பொய்கள் 10 ஆண்டுகளா
மே 5, 2013 தமிழகத்துல நடைபெற்ற நீட் தேர்வுல 22,073 பேர் நீட் தேர்வு எழுதினாங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க விலக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா 22,000 பேர் எதுக்கு எழுதுனாங்க? முதல் கேள்வி. இரண்டாவது, விலக்கு இருக்கக்கூடிய நீட்டுக்கு எதுக்கு ஜெயலலிதா அம்மையார் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடணும்? விலக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எதுக்கு வெள்ளூர் சிஎம்சி காலேஜ் போய் கேஸ் போடணும்? அப்போ நீட்டுக்கு நாங்க 2013 தமிழகத்திற்கு விலக்கு வாங்கி கொடுத்திருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு ஆதாரம் இன்னைக்கு வேண்டாம், 100 நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த ஆதாரத்தை உங்களால ஒரு நிமிஷம் இருங்க. மே 5 நடைபெற்ற நீட் தேர்வு செல்லாது என்று ஜூன் 17, 2013 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்தது. அது வரைக்கும் அந்த வருஷம் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் நடக்கல. அதுக்கப்புறமா தான் பழைய முறையில் நீட் தேர்வு இல்லாம மெடிக்கல் அட்மிஷன்ஸ் நடந்தது. இப்போ வரலாற்றில் பொறிக்கப்பட்ட உண்மை என்னவென்றால் நீட் பில்லை 2010 கொண்டு வந்தது திமுகவினுடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் காந்தி செல்வன். 2013 ஒரு நிமிஷம் 2013 முதல் நீட் தேர்வு நடக்கும்போது திமுக காங்கிரஸ் ஆட்சி தான் மத்தியில் இருந்தது. உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. 16 உச்சநீதிமன்றம் மீதும் கொண்டு வந்தது. உச்சநீதிமன்றம் கொண்டு வந்ததனால் பாஜக அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததே தவிர பாஜகவோட மேனிஃபெஸ்டோலயோ எங்க அஜெண்டாலயோ நீட் வேணும் நாங்க இன்னைக்கும் சொல்லல, என்னைக்கும் சொல்லல. நீங்க போய் உங்களுக்கு தான் இவ்வளவு திறமையான வழக்கறிஞர்கள் இருக்காங்களே, உச்சநீதிமன்றத்துல போய் நீட் வேணான்னு ஆர்டர் வாங்கிட்டாங்க. அடுத்த நாளே இந்த நிதி விடுவிக்கப்பட்டது. இந்த நிதி என்ன கேட்டாருன்னு சொன்னார்ல ராஜீவ் காந்தி, அதை மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இப்போ என்னன்னா பாருங்க, MNREGA நிலுவைத் தொகை இல்லங்க சார், நான் இது இல்லன்னு சொன்னீங்கன்னா நான் அதுல பேசுறேன், நீங்க பேச கூடாது. இத கேளுங்க, நான் சொல்றது வரைக்கும் பொறுமையா இருங்க. MNREGA நிலுவைத் தொகை சார், நான் அன்னைக்கு விவாதத்துல எழுதி வச்சு படிச்சு சொல்றேன். 4075 கோடி SSA திட்டம் கல்வித் தொகை 2150 கோடி. இருமொழி கொள்கை இருங்க, இருமொழி கொள்கை, தொகுதி மறுவரை, மேகதாது அணை, முல்லை பெரியாறு பேபி அணையை பலப்படுத்த தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி, கோதாவரி காவிரி இணைப்பு, நீதிமன்ற தீர்ப்பு முதல் நிதி ஒதுக்கீடு வரை யாருக்கு உரிமை அதிகம் அப்படின்ற கேள்வியை மக்கள்கிட்ட முன் வச்சிருந்தோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்ற 2 வாய்ப்பை கொடுத்திருந்தோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 78% பேரும், எடப்பாடி பழனிசாமிக்கு 22% பேரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. திரு ராமசுப்ரமணியன், உங்களுடைய இறுதி கருத்து. ரொம்ப அருமையான தீர்ப்பாக நான் பார்க்கின்றேன். அதாவது நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கறத எடுத்துட்டீங்கன்னா 2-3 இஷ்யூ. ஒன்று இந்த தீர்ப்பு உண்டு, இந்த பொள்ளாச்சி சமாச்சாரம் மட்டுமல்ல, நீதிமன்ற தீர்ப்பு கவர்னருக்கு என்ன அதிகாரம் உண்டு, ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் உண்டு, எவ்வளவு நாளைக்கு நீங்க ஒரு மசோதா அல்லது ஒரு டெசிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்ததுன்னா அது எத்தனை நாளுக்குள்ள டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத, இது ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு காரணம், அடிப்படை காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது ஒண்ணு. 2வது நீட்டு, இது